சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரிக்கு இப்படி ஆயிடுச்சு. மாமா ஏன் டல்லா இருக்காரு? சுந்தரி வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருக்காரு. சுந்தரிய பார்க்க போயிட்டு வந்தா உற்சாகமா இருப்பாரு. என்ன நடந்திருக்கும்? கண்டுபிடிப்போம். மாமா டல்லா இருக்கீங்க, இந்தாங்க தண்ணி. மாமா காஃபி கொண்டு வரட்டா? இல்ல உஷா, வேண்டாம். இந்தா. சுந்தரி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா மாமா? ஆமா. சுந்தரி பாவம், அவங்களே இதை எதிர்பார்க்கலையா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் மாமா? பொற்கொடிக்கு எப்படி இப்படி ஆச்சுனே புரியல. இதுல சுந்தரியை ஏன் மாட்டி விட்டாங்கன்னு புரியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அது அவங்க பிரச்சனை. அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களே பாத்துப்பாங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க மாமா. நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒரு பிரச்சனைல இருக்கிறப்ப நாம எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும்? இல்ல மாமா, இது பெரிய கேஸ். சுந்தரி அக்காவுக்கும் அந்த பொற்கொடிக்கும் ஏற்கனவே நிறைய மோதல் இருக்கு. இப்ப நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போனீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சீங்கன்னு உங்களையும் இந்த பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. பாவோன்னு உதவி பண்ண போய் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டான்னுதான் அவங்கள இனிமே பார்க்க போகாதீங்க மாமா. எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி போகாம இருக்கிறது? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. இல்ல மாமா, நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வெற்றி, எனக்கு உஷா சொல்றதா சரின்னு தோணுதுப்பா. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குல்ல. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் நிக்க வேணாம்ப்பா. நீங்களா இப்படி பேசுறீங்க? நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா தானே பேசுவீங்க. இப்ப ஏன் இப்படி மாறிட்டீங்க? தேவையில்லாத பிரச்சனை எதுக்குப்பா? ஏற்கனவே உன் பிரச்சனையே எத்தனை நாள் போச்சு. அந்த பயந்தாப்பா. இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி அத்தனை நாள் தீராம இருந்த ஏன் பிரச்சனையில இருந்து என்ன வெளியே கொண்டு வந்து காப்பாத்துனது சுந்தரி தானம்மா. அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் அதை மறக்கல வெற்றி. ஆனா யார் வாழ்க்கை யார் கையில இருக்கு? யார் யார காப்பாத்தணும், யாருக்கு யார் சப்போர்ட்டா இருக்கணும்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருப்பாருப்பா. உன்னை காப்பாத்த சுந்தரி வந்த மாதிரி அவளை காப்பாத்த யாராவது வருவாங்க. நீ விட்டுருப்பா.